அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அ பிராண்ட் நியூ டே ஆஃப் வாட் அபவுட் இன்று காந்தாரா தி லெஜெண்ட் சாப்டர் 1. இந்த படத்தை எல்லாரும் பார்த்துட்டீங்களே, இந்நேரத்துக்கு எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இந்த படத்தை ஸ்பாயிலர் ரிவ்யூ தான் பண்ண போறோம். இன்னுமே இந்த படத்தை பார்க்காம யாராச்சும் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் போய் பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ ஓடிடிலேயே வந்துருச்சு, அமேசான் பிரைம்ல இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா செம்ம அமேசிங்கான ஒரு படம். படம் தொடங்கி முடிகிற வரைக்கும் படத்துல வர ஒவ்வொரு விஷயங்களையுமே பார்த்து ஸ்தம்பிச்சு போற அளவுக்கு தான் இருக்கு. நீங்க படம் முடிஞ்சு வெளியே வரும்போது லிட்டரலி என்னடா இப்படி மிரட்டி விட்டுருக்கீங்க அப்படிங்கிற அந்த தாட்ல தான் வெளியே வருவீங்க. ப்ரீவியஸா வந்த காந்தாரா படமா இருக்கட்டும் அண்ட் இந்த படத்தோட அந்த டீசர் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது இந்த படத்தை சுத்தி இருந்த அந்த ஹைப்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அந்த எதிர்பார்ப்புகளை இந்த படம் டபுள் மடங்கு பூர்த்தி பண்ணியிருக்கு. இதை பார்க்கறதுக்கு நீங்க ப்ரீவியஸ் படத்தை பார்த்துருக்கணுங்கிற அவசியமே இல்ல. ஒரு ப்ரீக்வலா தான் இதை செட் பண்ணியிருக்காங்க. காந்தாரானா என்னன்னே தெரியாதவங்க, அதை பத்தின ஐடியா சுத்தமா இல்லாதவங்களுக்கும் இந்த படம் கண்டிப்பா ஒர்க் ஆகும். எக்ஸ்பெக்டேஷனோட போன ஆடியன்ஸ் அண்ட் ஐடியாவே இல்லாத ஆடியன்ஸ் எல்லாரையுமே பக்காவா சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம். ரீஃப்ரெஷ்டான ஒரு படமா தான் கொடுத்துருக்காங்க. அது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய நியூட்ரல் பாயிண்டாவே இருக்கு. அது தொடர்ந்து பாசிட்டிவ்னு பார்க்கும்போது என்னத்த சொல்றது, எக்கச்சக்கமான பிளஸ் பாயிண்ட்ஸ்ல இருக்கு. அதுலயும் ரொம்ப முக்கியமான ஒண்ணுனா இந்த படத்தோட அந்த பிரிமிசஸ் ஒரு தரமான பாசிட்டிவ் பாயிண்ட்னே சொல்லுவேன். கர்நாடகால பூத்தகொலா அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு நாட்டுப்புற கலை, அவங்களோட ட்ரெடிஷன், அவங்க நம்புற பஞ்சுருளி அண்ட் குலிகான்னு சொல்லப்படுற நாட்டார் தெய்வம், அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பேக் ஸ்டோரி, அங்க இருக்கிற மக்கள் காலங்காலமா நம்புற அந்த கட்டுக்கதை, புராணம், அந்த ஃபோக்லார் அவங்களுக்குள்ளேயே இருந்து அது அப்படியே அழிஞ்சு போகாம அது என்னங்கிறத வெளி உலகத்துக்கு சொல்லி அதை தெரிய வச்சது உண்மையிலேயே நல்ல விஷயம். இந்த படத்துக்கு மட்டும் இல்ல, ப்ரீவியஸ் காந்தாரா படத்துக்கும் இதே ஐடியாவை தான் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஈவன் இப்போ வந்து சூப்பர் ஹீரோ படமான லோகா, அதுல அவங்க சொல்ற அந்த யக்ஷி கலியங்காட்டு நீலி கதையா இருக்கட்டும், நம்ம சுந்தர்சியோட அரண்மனை 4ல வர பாக்குன்னு சொல்லப்படுற அந்த பேயா இருக்கட்டும், இது எல்லாமே ஏதோ ஒரு இடங்கள்ல அங்க வாழ்ற மக்கள் காலங்காலமா நம்புற ஒரு மித்தாலஜியா அரல்ஸ் ஒரு கட்டுக்கதையா இருக்கும். அதை கிண்டி படமா எடுக்கிறதுங்கிறது ஒரு நல்ல ஐடியா. அந்த வகையில ஒரு ஃபோக்லவரை பேஸ் பண்ணி இனி ஒரு படம் வருதுன்னா அதுக்கு காந்தாரா ஒரு முன்னுதாரணமா தான் இருக்கும். நம்ம ரிஷப் ஷெட்டி சின்ன வயசுல அவரோட ஊர்ல இருக்கிற அந்த தெய்வ கலாச்சாரம், இந்த பூத்தகொலா, இதை மற்றவங்களுக்குமே சொல்லணும்னு நினைச்சு வந்த படம் தான். அதை அவர் நினைச்ச மாதிரி எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்த்துட்டாரு. ஈவன் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் முத கொண்டு இந்த கதை, இந்த படத்தை அவங்க படமா நினைச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டு நம்ம ரிஷப் ஷெட்டியே ஷாக் ஆயிருக்காப்புல. மேபி அதனாலதான் இந்த படத்தை இப்ப இங்கிலீஷ்ல டப் பண்றாங்க போல. அதுக்கான அந்த ஒர்க் போய்கிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. லைக் ட்ரிபிள் ஆர் மாதிரி இங்கிலீஷ் ஆடியன்ஸுக்குமே இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற மோட்டிவ்ல தான் இருக்கு. கிடைக்கிற அந்த சான்ஸை ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்க பாக்குறாங்க. அது உண்மையிலேயே நல்ல விஷயம். பட் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கப்பா. இப்படிதான் ட்ரிபிள் ஆர்ல இங்கிலீஷ்ல பேசுறத தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றேன்னு பேர்ல திரும்பவும் இங்கிலீஷ்லயே டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க. அது ஒரு மாதிரி ட்ரோல் மெட்டீரியலா போயிருக்கும். அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லாம கொஞ்சம் பார்த்து பக்குவமா பண்ணுங்க. அதை ஃபாலோ பண்ணி ஸ்டோரியா பார்க்கும்போது ப்ரீவியஸ் காந்தாராக்கும் முன்னாடி நடக்கிற ஒரு கதையா தான் காட்டியிருப்பாங்க. அந்த படத்துல சிவா, நம்ம ரிஷப் ஷெட்டியோட அப்பா கேரக்டர், பஞ்சுருளி வேஷத்துல ஒரு இடத்துல மாயமா மறைஞ்சிருவாரு. அங்க இருந்துதான் கதையே தொடங்குது. அப்பா ஏன் இந்த இடத்துல மாயமா மறைஞ்சாருன்னு கேட்க அதுக்கான காரணம், அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த புராணம் என்னங்கிறது தான் இந்த சாப்டர் 1. இவங்க சொன்ன அதே ஆர்டர் படி இப்ப நான் இந்த கதையை சொன்னா மொத்த வீடியோவும் கதை சொல்றதுலே போயிடும். அந்த அளவுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு கதையா தான் கொடுத்திருப்பாங்க. டெக்னிக்கலா காந்தாரானா என்ன, பஞ்சுருளி அண்ட் குலிகா இந்த ரெண்டு கடவுளும் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்துச்சு, அவங்களுடைய ஆரிஜின், காந்தாராக்குள்ள இருக்கிற அந்த ஈஸ்வர பூந்தோட்டம், அங்க விளையிற விலை மதிப்பில்லாத பொருட்கள் அண்ட் அதை சுத்தி இருக்கிற தெய்வ சக்தி, அதெல்லாம் முழுசா அபகரிக்க பாக்குற பாங்க்ரா அண்ட் கடப்பர்கள், இந்த ரெண்டு ட்ரைபுக்குள்ளேயும் இருக்கிற அந்த ஒற்றுமை, இவங்க கிட்ட இருந்து அந்த இடத்தையும் அவங்களுடைய தெய்வத்தையும் பாதுகாக்கிற காந்தாரா மக்கள். இதுக்கிடையில பெர்மேங்கிற கேரக்டர் யாரு, அவனுக்கும் அந்த காந்தாரால இருக்கிற அந்த தெய்வங்களுக்கும் என்ன தொடர்பு, இப்படி நிறைய விஷயங்களை பத்தி பேசியிருப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய ஸ்டோரி. இதை எக்ஸ்பிளைன் பண்றதுங்கிறதே கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். பிகாஸ் காந்தாராங்கிற யூனிவர்ஸை இவங்க ஸ்கிராச்ல இருந்து தொடங்கி இருப்பாங்க. இனி வரப்போற படங்கள் இதோட கண்டினியூட்டியா சீக்வலா தான் போகும். இந்த படத்துல ஒரு குழி கிணறு மாதிரி ஒன்னு காட்டியிருப்பாங்க. அதுல இருந்துதான் அந்த பெர்மேங்கிற கேரக்டர் குழந்தையா வந்திருக்கும். பட் அதுவே ப்ரீவியஸ் படத்துல அந்த கிணறு அங்க இருந்ததுக்கான தடையமே இருந்திருக்காது. அண்ட் ஆல்சோ அந்த கதை பிரசன்ட் டைம் லைன்ல நடந்திருக்கும். ஆனா அதுவே இந்த சாப்டர் 1 பாத்தீங்கன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி பீரியாடிக்ல நடக்கிற ஒரு கதையா தான் இருக்கு. சோ இந்த ரெண்டு டைம் லைனுக்கும் இடையில என்ன ஆச்சு, அந்த கிணறு காணாம போனதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த புராணம், அதை ஒவ்வொன்னா அடுத்தடுத்த படங்கள்ல சொல்ல போறாங்க. லிட்டரலி வடிவேல் காமெடி மாதிரி கிணத்த காணங்கிற கதையாலடா இருக்கு. பட் இவங்க இதை ப்ரீக்வலா கொடுத்தது ஏன் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமா இருக்குதுன்னா, ப்ரீவியஸ் படத்தோட கண்டினியூட்டி சீக்வல்ங்கிற பேர்ல ரேண்டமா கண்டதையும் சொல்லி உழப்பி அடிக்காம கிளியர் அண்ட் கரெக்டா அதுக்கான நீட் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு ஆடியன்ஸுக்கு ஆக்சுவலா என்ன தேவை, காந்தாராவை பத்தி அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. ஒரு ஆர்கானிக்கான ப்ரீக்வலா தான் இருக்கும். இது வரைக்கும் போட்ட கோட்டெல்லாம் அழிச்சிட்டு காந்தாராங்கிற அந்த யூனிவர்ஸையே மொத்தமா ரீபூட் பண்ணி கதையை ஃபெஸ்ட்ல இருந்து சொன்னது, அதை ரைட்டிங் வைஸ் அட்டகாசமா பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு சீனையும் அவங்க ஸ்டேஜ் பண்ண விதமா இருக்கட்டும், சில விஷயங்களை கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸாவே மெயின்டைன் பண்ணுது. அண்ட் அந்த ட்விஸ்ட் முத கொண்டு ரைட்டிங் வைஸ் அந்த கான்ஃபிளிக்ட் எல்லாம் அவங்க நீட்டாவே ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. சிம்பிளா ஆடியன்ஸுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு ஸ்டோரியை எடுத்து அதை ஸ்கிரீன் பிளே வைஸ் பயங்கரமா காட்டுறேன், மேக்கிங்லாம் அந்த மாதிரி இருக்கும்னு கண்டதையும் சொல்லி ஆடியன்ஸை ஏமாத்துற இப்ப இருக்கிற அந்த மாடர்ன் சினிமால அந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் ஆகாத ஒரு அன்டாப்ட்
ஸ்கிராப்ட் கான்செப்டை எடுத்து அதை படமா பண்ணுது. கதை போனா என்னடா நம்ம கிட்ட தான் விஎஃப்எக்ஸ் இருக்கே அதை வச்சு ஒப்பேத்துவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லாம ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரிக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஆர்ட் ஒர்க் விஎஃப்எக்ஸ்லாம் சிம்பிளா ஒரு ஐடியாவை எடுத்து அதை பத்தி ஆடியன்ஸுக்கு ஏற்கனவே கொஞ்சம் நாலேஜ் இருக்கு, அப்படி இருக்கும்போது ஃபர்தரா அவங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அண்ட் எது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படிங்கிற அந்த ஸ்பேஸை கிரியேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கதையை எழுதி அமைச்சது நல்லா இருக்கு. ஈவன் ஸ்கிரீன் பிளேயா பார்க்கும்போது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா தான் கொண்டு போயிருப்பாங்க. ப்ரீவியஸ் படத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே பிளாஷ்பேக் 1000 வருஷத்துக்கு முன்னாடி கடம்பர்கள் ஆட்சி செஞ்ச அந்த காலகட்டத்துக்கு போயிருப்பாங்க. படம் தொடங்கி ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துல அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுது குலிகா அண்ட் பஞ்சுருலி ஏன் இந்த இடத்துக்கு வந்தாங்க, அந்த இடம் ஏன் காந்தாரான்னு சொல்லப்படுது, மாயக்காரர், பெர்மே, பாங்கரா வர்சஸ் காந்தாரா மக்கள், ஈஸ்வர பூந்தோட்டம், அதை முதலால அடையணும்னு நினைக்கிற பாங்கரா அரசன், அங்க போன இடத்துல பஞ்சுருலி அண்ட் குலிகா அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் அப்பியரன்ஸ், லேட்டர் பாங்கராக்கு காந்தாரா மேல இருக்கிற அந்த பயம் அப்படின்னு சொல்லி கதைக்கு தேவையான முக்காவாசி விஷயங்கள், அந்த முக்கியமான கோர் பாயிண்ட்ஸ் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துலயே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் ஒரு மாதிரி ஃபன்னா காமிக்கலா தான் போயிருக்கும். பாங்கரா அரசனோட மகன் குலசேகரா அவனை ஒரு மாதிரி நெகட்டிவா அப்ரோச் பண்ணி இருந்தாலும் இது ஒரு காமெடி பீஸ் போலடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அவனும் அவன் கூட சுத்துற அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபன் ஜோன்லயே இருப்பாங்க. இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் பெர்மே நம்ம ரிஷப் ஷெட்டி கேரக்டர் குலசேகரா மாதிரி இவனோட சைடும் ஒரு மாதிரி ஃபன்னா தான் இருக்கு. ஓவராலா ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க காமெடியா அங்கங்க ஆக்ஷன் சொல்லி தான் கொண்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் பாக்குறதுக்கு ஜாலியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் கதை எதை நோக்கி போகுதுன்னே தெரியாத அந்த மைண்ட் செட்டுக்கு தள்ளப்படுவீங்க. சொல்ல வந்ததை விட்டுட்டு வேற எதையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற அந்த ஃபீல் கண்டிப்பா வரும். இன்டர்வல் பிளாக் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியில இருந்து தான் மீண்டும் கதைக்குள்ள வந்திருப்பாங்க. படத்துல காட்டுற அந்த புலிக்கும் பெர்மேக்கும் இருக்கிற அந்த கனெக்ஷன் கடப்பர்கள் ட்ரைபை காட்டுறதுன்னு சொல்லி படத்தோட அந்த ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துல சொன்ன அந்த முக்கியமான விஷயங்கள் அந்த பாயிண்ட்டுக்கே இப்பதான் வந்திருப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் என்னதான் ஒரு வகையில குறையா தெரிஞ்சாலும் டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா இதை இவங்க வந்து ஒரு அட்வான்டேஜா தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் காமெடியா கொடுத்தனாலே என்னவோ சில முக்கியமான விஷயங்கள்ல வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணிருக்க மாட்டோம். அதை லீடா வச்சு தான் இந்த செகண்ட் ஆஃப் புல் ஆஃப் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் காமெடியா இருக்குதுன்னா அதுக்கு எதிர்மாறான செகண்ட் ஆஃப் தான் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ஹீரோயினை வில்லியா காட்டி பயங்கரமான ட்விஸ்ட கொடுத்து இவ்வளவு நேரம் ரொம்ப கியூட்டா அவங்கள பார்த்து ரசிச்சவங்களா கொய்யால இப்ப அவதாண்டா பெரிய வேலையா பார்த்து விட்டு போயிருக்காங்கிற மாதிரி செகண்ட் ஆஃப் வேற ஆங்கிள் கொண்டு போயிருப்பாங்க. சும்மா ஜெட் வேகத்துல போயிருக்கும் செகண்ட் ஆஃப். நான் தாண்டா வில்லங்கிற அளவுக்கு அந்த ட்விஸ்ட் வந்து சூப்பரா ஒர்க் ஆகியிருக்கும். இதுக்கு நடுவுல குலசேகரா காந்தாராவை அழிக்கிறது, ரிஷப் ஷெட்டி உடம்புக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் குலிகா வரதா இருக்கட்டும், கொகைக்குள்ள அந்த பிரம்ம ராட்சசனோட சண்டை போடுறது, அது போக கிளைமேக்ஸ்ல வர அந்த வார் போர்ஷன்லாம் லிட்டரலி ருத்ர தாண்டவம் தான். ஓவராலா இந்த படத்துல நிறைய விஷயங்களை கடைசி வரைக்கும் ரிவீல் பண்ணாம அதை சஸ்பென்ஸாவே மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. அந்த மாயக்காரர் யாரு, அவருக்கும் பெருமைக்கும் இருக்கிற அந்த கனெக்ஷன், பாங்கரா அரசன் அண்ட் அவங்க ஆட்களுக்கு மட்டுமே கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த மாயக்காரர் ஏன் பெர்மையோட பேசும்போது மட்டும் யார் கண்ணுக்கும் தெரியல, அண்ட் கிளைமேக்ஸ்ல எல்லார் கண்ணுக்கும் தெரிய வராரு. அது இல்லாம பெர்மைய அந்த கிணத்துக்குள்ள கை குழந்தையா இருந்தான், அவனை சிவனுக்கு நிகரா காட்டினது, அது மூலமா அவங்க என்ன சொல்ல வராங்க, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் சாப்டர் 2ல தான் சொல்லுவாங்க போல. அண்ட் ஆல்சோ கிளைமேக்ஸ்ல சாவுந்தின்னு சொல்லி மூணாவதா ஒரு தெய்வத்தை கொண்டு வந்திருப்பாங்க. இனி வரப்போற படங்கள்ல இந்த மாதிரி இன்னும் எத்தனை தெய்வத்தை கொண்டு வர போறாங்க, அந்த கியூரியாசிட்டி அவங்க சூப்பரா பில்ட் பண்ணிருப்பாங்க. ரியாலிட்டியில பஞ்சுருலி, குலிகா அண்ட் சாமுந்தி அந்த வரிசையில இன்னுமே 7 தெய்வங்கள் கிட்ட இருக்கிறதா நம்பப்படுது. நீங்க சும்மா பூத்த கொலான்னு கூகுள்ல சர்ச் பண்ணாலே அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் வருது. அதை வச்சு பார்க்கும்போது அடுத்தடுத்த படங்கள் மீதி இருக்கிற அந்த தெய்வங்களை காட்டுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா நம்ம ரிஷப் ஷெட்டி பக்காவா ஸ்கெட்ச் போட்டு தான் இதுக்குள்ள இறங்கி இருக்காரு போல. சும்மா சொல்லக்கூடாதுங்க, டைரக்ஷன் அண்ட் ஆக்டிங்னு சொல்லி ஒட்டுமொத்த படத்துலயுமே சிங்கிளா இருந்து சம்பவம் பண்ணிருக்காரு. அதுவும் பெர்ஃபார்மன்ஸ்ல பட்டிய கிளப்பிட்டாருங்க மனுஷன். பெர்மே கேரக்டரை ஒரு மாதிரி நார்மலா தான் பிளே பண்ணியிருப்பாரு. பட் அதுவே அவர் உடம்புக்குள்ள குலிகா வரும்போது அவருக்குள்ள ஒரு கடவுள் சக்தி வருது. அவர் நினைச்சிருந்தாருன்னா அதை நார்மலாவே பிரசன்ட் பண்ணிருக்கலாம். ஆனா அதை விட ஒரு படி மேல போய் அதுக்கான ஒரு பாடி லாங்குவேஜ், அந்த ஆக்டிங் ஸ்டைலே மாத்தி டிஃப்ரெண்டா நடிச்சிருப்பாரு. எப்படா இந்த மூமெண்ட் வரும்னு சொல்லி எதிர்பார்த்தவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அவர் பண்ண ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்குமே ஒரு யூனிக்கான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருப்பாரு. குலிகாவா இருக்கும்போது ஒரு மாதிரி, அண்ட் சாவுந்தி அந்த கடவுள் வரும்போது ஆன் ஸ்கிரீன்ல இன்ஸ்டன்ட்டா அப்படியே அப்பியரன்ஸை சேஞ்ச் பண்ணி ஒரு ஃபீமேல் வெர்ஷன்ல நடிச்சிருப்பாரு. அதெல்லாம் அல்டிமேட்டுங்க. பத்தாததுக்கு நம்ம ரிஷப் ஷெட்டி அவரோட மொத்த ஃபேமிலியுமே கூட்டிட்டு வந்து ஒரு கேமியோ பண்ண விட்டுருப்பாரு. ஈவன் இந்த படத்தோட அந்த ஸ்டார் கேஸ்டிங் என்ன கேட்டீங்கன்னா அது ஒரு பிளஸ் பாயிண்டா தான் சொல்லுவேன். முக்கியமான அந்த லீடிங் கேரக்டர்ஸ்ல மட்டும் நமக்கு தெரிஞ்சவங்களா போட்டுட்டு மத்தபடி மெஜாரிட்டியா பாத்தீங்கன்னா எல்லாருமே நியூ ஃபேசஸ் அண்ட் கன்னட ஆர்டிஸ்டா தான் இருப்பாங்க. பட் படம் முடிஞ்சு வெளியே வரும்போது அந்த நியூ ஃபேசஸ்லாம் கண்டிப்பா உங்க மனசுல இருக்கும். அதுலயும் முக்கியமா சென்னா, செங்கப்பா, பூபா அண்ட் பெப்பாங்கிற இந்த காமெடி கேரக்டர்ஸ்லாம் நீங்க மறக்கவே மாட்டீங்க. அந்த காமெடியை இவங்க கையாளந்த விதம் அதை சூப்பரா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப யதார்த்தமா இருக்கும். வில்லன் குலசேகரா பண்ற காமெடியா இருக்கட்டும், பாட்டு பாடுறங்கிற பேர்ல அந்த சபையில நடக்கிற சம்பவம், எங்கடா இருக்கு உங்க கடவுள்னு கேக்குறது, அந்த போட் காமெடி, மழை தண்ணி வெளியே போகணுங்கிறதுக்காக அடியில சின்னதா ஓட்டையை வச்சுன்னு சொல்றதா இருக்கட்டும், ஜெயில நடக்கிற சம்பவங்கள், கிளைமேக்ஸ் போர்ல நடக்கிற காமெடி, அப்பனும் புள்ளையும் குடிச்சிட்டு அவங்களுக்குள்ள நடக்கிற அந்த கான்வர்சேஷன் சொல்லி காமெடி இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பக்கபலமா இருந்திருக்கும். படம் ஃபுல்லாவே இந்த காமெடி கேரக்டர்ஸ் வர இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஃபன்னு கண்டிப்பா இருக்கும். அண்ட்
அண்ட் ப்ரீவியஸ் படத்துல வந்த சில கேஸ்டிங் இந்த படத்துலயுமே இருக்கு. அது போக நம்ம ருக்மணி, ஜெயராம், குல்ஷன் தேவியா எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை நீட்டா ப்ளே பண்ணியிருப்பாங்க. அவங்களோட அந்த கேரக்டர் ரைட்டிங்கே சூப்பரா எழுதப்பட்டிருக்கும். மேக்கிங் வைஸ் டாப் நாச்சான ஒரு படங்க. அந்த விஎஃப்எக்ஸ் குவாலிட்டி எல்லாம் பார்க்கும்போது எப்படா 125 கோடியில எப்படி இப்படி ஒரு அவுட்புட்டை கொடுத்தாங்கன்னு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு மாஸ்டர் பீஸை கொடுத்திருக்காங்க. 125 கோடியில டிஏஜிங் வரைக்கும் போயிருக்காங்க. அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லைங்க. இவங்க சொல்லலைன்னா கடைசி வரைக்கும் தெரிஞ்சிருக்காது அந்த மாயக்காரர் கேரக்டர் பண்ணது நம்ம ரிஷப் ஷெட்டி தான். ரொம்ப அக்யூரேட்டா பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியாதுங்கிற அளவுக்கு அந்த கேரக்டரை சூப்பராகவே பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து மேக்கிங் வீடியோலாம் பார்க்கும்போது மேக்கப் அண்ட் டிஏஜிங்னு சொல்லி 2 விதமா தான் அந்த கேரக்டரை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஈவன் படத்துல காட்டுற அந்த அனிமல்ஸ் புலி, காளை, பன்னி அண்ட் இன்டர்வல்ல வர அந்த தேவாங்கு ஃபைட் சீக்வன்ஸ் முதற்கொண்டு பிசிரே இல்லாத அளவுக்கு சிஜிஐ சிறப்பா பண்ணியிருக்காங்க. ஈவன் கிளைமேக்ஸ்ல வந்த பிரம்ம ராட்சசன் அந்த சீனை சூப்பரா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. பட் படத்திலேயே அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அனிமேஷன் வந்து தனி துண்டா தெரியும். மற்றபடி செட்டு போட்டு எடுத்திருந்தாலும் சினிமாட்டோகிராஃபியா அதை ரியலிஸ்டிக்கா புல் ஆஃப் பண்ணுது. அண்ட் ஆல்சோ ஆக்ஷன் யூஸ்வலான ஒரு ஸ்டண்டா இல்லாம ரியல் பழங்குடி மக்கள் எப்படி சண்டை போடுவாங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த கோட் வேர்ட், டீம் கோஆர்டினேஷன் சொல்லி ஒவ்வொரு ஆக்ஷன் சீக்வன்ஸையுமே டிஃபரெண்டா தான் பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. தேர் கை மீறி போகும்போது அங்க நடக்கிற அந்த கலவரமா இருக்கட்டும், இன்டர்வல் பிளாக்ல வர சண்டை, குலிகா சண்டை போடுறது அண்ட் கிளைமேக்ஸ்ல வர வார் போர்ஷன் சொல்லி எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸுமே தனித்துவமா இருக்கும். மேக்கிங் வீடியோலாம் பார்க்கும்போது பல வித்தியாசமான ஸ்டண்ட் எல்லாம் இவங்க பிராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும். போதாததுக்கு 6 ஆக்ஷன் டைரக்டர்ஸ் கிட்ட இந்த படத்துல ஒர்க் பண்ணிருக்காங்க. ஆக்ஷனுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து மியூசிக்னு வரும்போது ப்ரீவியஸ் காந்தாராவோட மியூசிக் டைரக்டர் அஜனிஷ் லோக்நாத் அவர் தான் இந்த படத்துக்குமே மியூசிக் பண்ணியிருக்காரு. முன்ன மாதிரி இல்லாம இந்த முறை மியூசிக்ல வந்து கொஞ்சம் கிரவுண்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. பூத்தகோலா அவங்களோட ட்ரெடிஷன்ல யூஸ் பண்ற அந்த ஒரிஜினல் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை எடுத்து அதை வச்சுதான் இந்த பாட்டு பிஜிஎம்லாம் கம்போஸ் பண்ணிருக்காங்க. விஷுவலி எந்த அளவுக்கு ஹைப் இருக்கோ அதுக்கு ஈக்குவலா 1% கூட குறையாத அளவுக்கு போன படத்தை விட மியூசிக் இதுல வேற மாதிரி இருக்கும். ஓவராலா ஒரு அட்டகாசமான மேக்கிங். சிஜி மட்டுமே இல்லாம அங்கங்க ஆர்ட் ஒர்க்கா கொண்டு போனது அந்த லொகேஷன்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு இன்னுமே ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. அதனால அவங்க காட்டுற அந்த வேர்ல்டுக்குள்ள நம்மளால ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும். போன படம் பாத்தீங்கன்னா 16 கோடியில எடுத்து பாக்ஸ் ஆபீஸா 400 கோடி கிட்ட கலெக்ட் பண்ணிருப்பாங்க. ஜஸ்ட் 16 கோடி தான் நம்ம ஈஸியா சொல்லிடுவோம். பட் அவங்க இண்டஸ்ட்ரிக்கு 16 கோடிங்கிறது ஒரு பெரிய பட்ஜெட் தான். இத பத்தி நம்ம ரிஷப் ஷெட்டியே பேசியிருப்பாப்ல. பட் இப்ப 125 கோடி சாதாரணமாலாம் இல்ல. இதுவே நம்ம ஊர் ஆளுங்களை பத்தி தான் தெரியுமே. 125 கோடியில படம் எடுக்கிறாங்கன்னா அதுல 100 கோடியை சம்பளமா கொடுத்துட்டு பேலன்ஸ் 25 வச்சு என்னத்த புடுங்கிறது. ஆனா உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அந்த தப்ப இந்த படம் பண்ணல. படத்தோட மொத்த பட்ஜெட்டையும் மேக்கிங்க்கு மட்டுமே போட்டு காஸ்டிங்க்கு அவ்வளவு பெருசா முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கிறவங்களை வச்சே படத்தை கொண்டு போனது அது ஒரு நல்ல ஐடியா. பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி அந்த குவாலிட்டியுமே இருக்கும். தரமான ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு படம். இப்போ ஓடிடில பார்த்தா அந்த சாட்டிஸ்பாக்சன் தியேட்டர் அளவுக்கு கொடுக்குமாங்கிறது டவுட் தான். இன்னுமே இந்த படம் 1000 கோடியை டச் பண்ணும்னு தான் பேசப்படுது. ஏற்கனவே 800 தொற்றுச்சு. அண்ட் ஆல்சோ படத்தை ஆஸ்காருக்கு அனுப்புறதா இருக்காங்க. நடக்குமா? ஏற்கனவே படத்தை இன்டர்நேஷனலா கொண்டு போயிட்டாங்க. ஸ்பானிஷ்ல ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. அது இல்லாம இங்கிலீஷ் அண்ட் ரஷ்யன்ல டப் பண்றதா சொல்றாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 1000 கோடி ஆஸ்காருக்குலாம் சான்சஸ் இருக்கு. இந்த படத்துக்காக இவங்க போட்டிருக்கிற அந்த 3 வருஷம் உழைப்பு எங்கேயுமே எந்த ஒரு வகையிலுமே வீண் போகல. இந்த படத்துல நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவா ஒர்க் ஆகி இருக்கிறனால அந்த நெகட்டிவ்ங்கிறது அந்த அளவுக்கு பெருசா தெரிஞ்சிருக்காது. அதுக்குன்னு படத்துல குறைகளே இல்லைன்னு சொல்ல வரல, கண்டிப்பா இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முக்கியமா அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் ஒரு மாதிரி வளவலன்னு கதை எதை நோக்கி போகுதுன்னே தெரியாத அளவுக்கு போயிருக்கும். குல்ஷனோட கேரக்டர் ஒரு மாதிரி குடிகார அரசன்னு ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாலும் அதை பல இடங்கள்ல திரும்பவும் ஸ்கோர் பண்றது ஒரே விஷயத்த பல முறை ரெப்பீட்டடாவே சொல்லியிருப்பாங்க. ஈவன் ஆக்ஷன் சீக்வன்ஸுமே பாத்தீங்கன்னா அது என்னதான் ஒரு பாசிட்டிவா இருந்தாலும் ரொம்ப லென்த்தா போயிருக்கும். அதுலயே ஃபைனல் பேட்டில்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஸ்ட்ரெச் பண்ணியிருப்பாங்க. 2 hours 42 minutes இவங்க எடுத்துக்கிட்ட அந்த கதைக்களத்துக்கு இந்த ரன் டைம்ங்கிறது டூ மச் தான். ஆனா இப்ப அது ஒரு குறையா தெரியாது. ஓடிடில பாக்குறவங்க ஓட்டி ஓட்டி பாத்துருவீங்க. தியேட்டர்ல பார்த்தவங்களுக்கு தாங்க தெரியும் அந்த அருமை. அண்ட் ஆல்சோ காமெடியுமே என்னதான் இதுவும் ஒரு பாசிட்டிவா இருந்தாலும் சில இடங்கள்ல அந்த காமெடி வந்து கொஞ்சம் ஓவர் ரூல் பண்ற மாதிரி தான் இருக்கும். நீங்க ஒரு சீனை நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா சீரியஸா பாத்துக்கிட்டு இருக்கும்போது குறுக்க இந்த கௌஷிக் வந்தாங்கிற மாதிரி டப்புன்னு ஒரு காமெடியை போட்டு விட்டுருப்பாங்க. அது லிட்டரலி நடுவுல ஒரு ஸ்பீட் பிரேக்கரை போட்ட மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அங்கங்க கொஞ்சம் வெட்டு போட்டிருந்தாங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்னுமே கொஞ்சம் என்கேஜிங்கா போறதுக்கு சான்சஸ் இருக்கு. 2.25 மணி நேரம்ங்கிறது கொஞ்சம் ஓவர் தான். சில விஷயங்களை ட்ரிம் பண்ணி இருக்கணும் கண்டிப்பா. படத்துல அந்த கோருங்கிறத தாண்டி எமோஷனல் கனெக்ட்டுமே சில இடங்கள்ல மிஸ் ஆகிருக்கும். ப்ரீவியஸ் படத்துல இருக்கிற அந்த எமோஷனல் கனெக்ட் வந்து இதுல இருந்திருக்காது. அந்த படத்துக்கு அது ஒரு நல்ல அட்வான்டேஜா இருந்திருக்கும். ஆனா இங்க அதை மிஸ் பண்ணிட்டாங்க. குலிகா அண்ட் பஞ்சுரிலி வர அந்த சீன்லாம் நல்ல கூஸ் பம்ஸா பக்திமயமா இருந்தாலும் அதை மத்த இடங்கள்லயும் கேரி பண்ணலங்கிறது தான் பிரச்சனையே. அதுக்குன்னு முழு படத்தையுமே பக்திமயமா கொண்டு போங்கன்னு சொல்ல வரல. எப்படி ப்ரீவியஸ் படத்துல அவங்களோட அந்த நிலத்துக்காக போராடுறதா இருக்கட்டும் அதை எமோஷனலா சூப்பரா கன்வே பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இங்க இல்லன்னு சொல்ல வரேன். மத்தபடி குறைகள்னு சொல்ற அளவுக்கு அவ்வளவு பெருசா எதுவும் என் கண்ணுக்கு படல. ஒரு
நீட்டான படமா தான் பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. காந்தாராங்கிற அந்த கான்செப்டை திரும்பவும் கையில எடுத்து அந்த மித்தாலஜிக்கு பின்னாடி நிறைய ஃபோக் லவர் கட்டுக்கதைகளை ஆட் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சாமி படமா இல்லாம ஒரு மாதிரி காமிக்கலா ஃபேண்டசியோட பிரசன்ட் பண்ணது நல்லா இருந்துச்சு. செம தரமான ஒரு படம். எத்தனை பேர் இந்த படத்தை தியேட்டர்ல பாத்தீங்க அண்ட் இந்த படத்தை பத்தின உங்களோட பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸை மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு அப்படி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விடுங்க. அடுத்து உங்களை அந்த பிராண்ட் நியூ டேல வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். டாடா பை. See you.